இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் பொட்டேட்டோ கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் காலிஃப்ளவரை வந்து நல்லா உப்பு மஞ்சள் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நல்லா அலசி எடுத்துட்டேன். நல்லா ஹாட் வாட்டரில் அலசி எடுத்து வச்சுட்டேன். ரெண்டு சின்ன சைஸ் இருக்கிற பொட்டேட்டோ வந்து 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி நீல வாக்கில். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அந்த அன்னாச்சி பூவில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துருக்கேங்க. பின்ன ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, பின்ன ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேங்க. வரமல்லி, இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி முந்திரி பருப்பு சேர்க்குறது வந்து கொஞ்சம் க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். கூடையே வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4 வெள்ளைப்பூடை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது மாதிரி ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்காங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடையே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் வதங்கட்டும் நல்லா. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நான் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்துப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன உப்பு பயன்படுத்துவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பெப்பர் சேர்த்துருக்கோம், அது மாதிரி மிளகாயும் சேர்த்துருக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி காரம் வந்து கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் மிளகாய் வந்து இன்னும் 2 வேணும்னா சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து மீடியம் காரம் தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரினா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இது கூடையே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. நான் இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேங்க. இந்த கருவேப்பிலை சேர்க்குற வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து எப்பயும் ஏதாவது அரைக்கிற பொருள் அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்பேன், உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் நல்லா வதங்கணும். வதங்கின பின்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பின்னாடி அரைச்சி வச்சுக்கணுங்க. நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதை ஆறட்டுங்க. ஆறின பின்னாடி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் இல்லை, நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு, பின்ன இந்த காலிஃப்ளவர் 2யும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம லைட்டாக வறுத்து வச்சுக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுல லைட்டாக மட்டும் வதக்கினா போதும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்துருக்கோம், அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. லைட்டாக மட்டும் இது வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இது லைட்டாக வதங்கட்டும். பாருங்கள், இப்போ இது நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். கூடையே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. இந்த தயிர் சேர்க்கும்போது அதோட சுவை வந்து கொஞ்சம் அதிகமாக ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக தான்.
இது ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா அந்த ஹீட்டில் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். லைட்டாக ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ உங்களுக்கு கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. அதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2லேருந்து 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தீ வந்து சிம்மில் வச்சுருக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.